வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே புரியலையா? பிரைஸ் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கா? கவலையே வேணாம். இன்னைக்கு இந்த குழப்பமான சந்தையில ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நமக்கு வழிகாட்ட போற ஒரு சூப்பர் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கற்பனை. ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல நடந்து போறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன நேரா நடப்பாரா? இல்லவே இல்ல. லெஃப்ட்ல சாஞ்சி ரைட்ல தள்ளாடி. ஆனா எப்படியோ தட்டு தடுமாறி அவர் போக வேண்டிய இடத்துக்கு போயிருவாரு. ஸ்டாக் மார்க்கெட்டும் பாருங்க, கிட்டத்தட்ட இதே கதை தான். ஒவ்வொரு நாளும் பிரைஸ் மேல போறதும் கீழே வர்றதும் அந்த ஆளோட தள்ளாட்டம் மாதிரி தான். ஒரே சத்தம், இரைச்சல். இதத்தான் டெக்னிக்கலா நாய்ஸ்னு சொல்றோம். அப்போ கேள்வி என்னன்னா, இந்த சின்ன சின்ன தள்ளாட்டத்தை பார்த்து நாம பயந்துடணுமா, இல்ல அவர் ஓவராலா எந்த டைரக்ஷன்ல போறாருன்னு பார்க்கணுமா? நிச்சயமா டைரக்ஷன் தான் பார்க்கணும். அந்த உண்மையான டைரக்ஷனை, அந்த உண்மையான ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் இன்னைக்கு நம்மளோட டாஸ்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த மார்க்கெட்டோட வளைஞ்சு நெழிஞ்சு போற பாதையை புரிஞ்சுக்கிறது தான். இந்த நாய்ஸை நம்ம ஏன் கண்டுக்க கூடாது? ஒருவேளை அதை பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும்? வாங்க பார்க்கலாம். நம்மள நிறைய பேர் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இதுதான். மார்க்கெட் லைட்டா கீழே இறங்குனதும் போதும், மனசுக்குள்ள ஒரே பக் பக்குன்னு இருக்கும். அச்சச்சோ எல்லாம் போச்சுடா சாமி அப்படின்னு ஒரு பதட்டத்துல கையில இருக்கிற ஸ்டாக்ஸை வித்துடுவோம். ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கும்? அது பெரிய வீழ்ச்சியே கிடையாது. நம்ம குடிமகன் லேசா தடுமாறி இருப்பார், அவ்வளவுதான். இந்த நாய்ஸுக்கும் உண்மையான ட்ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அப்படியானா இந்த இரைச்சலுக்கு நடுவுல உண்மையான பாதையை கண்டுபிடிக்கவே முடியாதா? அப்படி ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பா முடியும். அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சம பவர்ஃபுல்லான கருவி இருக்கு. அதோட பேரு தான் மூவிங் ஆவரேஜ். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம ட்ரேடிங்கோட ஜிபிஎஸ். வாங்க இந்த ஜிபிஎஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு அக்கு வேற ஆணிவாரா பாத்திரலாம். பேர்லயே எல்லாம் இருக்கு பாருங்க. மூவிங் அதாவது நகர்ந்துகிட்டே இருக்கிற, ஆவரேஜ் அதாவது சராசரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த டெய்லி நடக்கிற தாறுமாறான பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ஃபில்டர் போட்டு எடுத்துட்டு நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரே ஒரு கோட்டை மட்டும் காட்டும். அந்த ஒரு கோட்டை பார்த்தாலே போதும், மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வருதான்னு பட்டுன்னு சொல்லிடலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியலையா? ஒரு நிமிஷம். ஒரு சூப்பர் கிரிக்கெட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம கிங் கோலி இருக்காருல்ல, அவரோட கடைசி 5 மேட்ச் ஸ்கோர் எடுத்துப்போம். 10, 20, 100, 50, 20. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 200. இதை 5ஆல டிவைட் பண்ணா 40. சோ அவரோட இப்போதைய ஆவரேஜ் ஃபார்ம் என்னன்னு கேட்டா 40 ரன்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஆவரேஜ்னா இவ்வளோதான் விஷயம். இப்போ இதே ஃபார்முலாவை அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். அங்க ரன்ஸ், இங்க க்ளோசிங் பிரைஸ். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு ஸ்டாக்கோட கடைசி 50 நாளோட க்ளோசிங் பிரைஸ் எடுத்து எல்லாத்தையும் கூட்டி 50ஆல வகுத்தா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு போட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா ஒரு ஸ்மூத்தான கோடு கிடைக்கும். அந்த கோடுக்கு பேர் தான் மூவிங் ஆவரேஜ். சிம்பிள். சரி, இந்த மூவிங் ஆவரேஜ்ல 2 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. ஒன்னு SMA, இன்னொன்னு EMA. இதுல நம்ம யாரு, நமக்கு எது செட் ஆகும்னு பார்க்கலாம். வாங்க. இதை ஈஸியா புரிஞ்சுக்க நம்ம சின்ன வயசுல கேட்ட ஆம முயல் கதைக்கு போலாம். SMA ஆம மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. விலை மாற்றங்களுக்கு மெதுவா தான் ரியாக்ட் பண்ணும். அதனால லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இதுதான் கரெக்ட். ஆனா EMA இருக்கே, அது நம்ம முயல் மாதிரி படு ஸ்பீடு. லேட்டஸ்டா நடந்த பிரைஸ் சேஞ்சுக்கு உடனே ரியாக்ட் பண்ணும். சோ நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடரா இருந்தா உங்களுக்கு EMA தான் பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, இப்போ தியரி எல்லாம் போதும். இந்த கோடை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது? வாங்க பார்க்கலாம். 2 மூவிங் ஆவரேஜ் கோடுகளை ஒன்னா யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரொம்பவே பாப்புலரான பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது பேரு தான் மேஜிக் கிராஸ்ஓவர். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு 2 லைன்ஸ் வேணும். ஒன்னு ஃபாஸ்டான லைன், அதாவது ஒரு 50 நாள் EMA மாதிரி. இன்னொன்னு ஸ்லோவான லைன், அதாவது ஒரு 200 நாள் EMA மாதிரி. சொல்லப்போனா நம்ம முயலும் ஆமையும் இந்த ரெண்டும் எப்போ ஒன்னு கிராஸ் பண்ணுதோ அப்பதான் ஒரு மேஜிக் நடக்கும். ஃபர்ஸ்ட் கோல்டன் கிராஸ். பேர்ல இருக்குல்ல கோல்டன்னு. நம்ம ஃபாஸ்டான முயல் அதாவது 50 EMI லைன் மெதுவான ஆமைய அதாவது 200 EMI லைனை கீழே இருந்து மேல நோக்கி கிராஸ் பண்ணி போச்சுன்னா அதுதான் கோல்டன் கிராஸ். இது ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான பை சிக்னல். மார்க்கெட் புல்லட் மாதிரி மேல போக போகுது, வாங்க தயாராயிருங்கன்னு நமக்கு சொல்ற ஒரு அலர்ட் இது. இதுக்கு அப்படியே உல்டாதான் டெத் கிராஸ். பேரு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன நடக்கும்னா, நம்ம வேகமான முயல் மெதுவான ஆமைய மேலிருந்து கீழ் நோக்கி வெட்டிட்டு போகும். இதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கெட் சரிவை சந்திக்க போது ஜாக்கிரதையா இருங்க, வித்துட்டு வெளியே வர்றதுதான் நல்லதுன்னு சொல்ற ஒரு ஸ்ட்ராங்கான செல் சிக்னல்.
சரி, இப்போ பிராக்டிக்கலா சில விஷயங்களை பார்ப்போம். எந்த மாதிரி ட்ரேடிங்க்கு என்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த டூல்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க என்ன மாதிரி ட்ரேடருங்கிறத பொறுத்து இந்த நம்பர்ஸ் மாறும். இப்போ நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடர்னு வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல வாங்கி விக்கணும். உங்களுக்கு ஸ்பீட் தான் முக்கியம்னா 9 மற்றும் 20 இஎம்ஏ செட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க சில வாரங்கள் ஹோல்ட் பண்ற ஒரு ஸ்விங் ட்ரேடர்னா 20 மற்றும் 50 இஎம்ஏ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுவும் இல்ல நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டர்னா 100 மற்றும் 200 எஸ்எம்ஏ யூஸ் பண்ணுங்க. அது மார்க்கெட்டோட பெரிய பிக்சரை காட்டும். இதெல்லாம் உலக அளவுல ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ். சோ நீங்க தைரியமா யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மூவிங் ஆவரேஜ் ஒரு ஜிபிஎஸ். அது உங்களுக்கு ரூட் காட்டும், இந்த வழியா போங்கன்னு சொல்லும். ஆனா ஸ்டீரிங்க புடிச்சு காரை ஓட்ட வேண்டியது யாரு? நீங்க தான். அதாவது இது ஒரு கைடு மட்டும்தான். இதை மட்டுமே வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணவே கூடாது. நம்ம சொந்த அறிவையும் யூஸ் பண்ணணும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 வார்னிங்ஸ். நம்பர் 1, மார்க்கெட் மேலேயும் போகாம கீழேயும் போகாம ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கும் பாருங்க, அதுக்கு பேரு சைட்வேஸ் மார்க்கெட். அந்த டைம்ல இது நிறைய தப்பான சிக்னல் கொடுக்கும். நம்பர் 2, இது ஒரு லாகிங் இண்டிகேட்டர், அதாவது சம்பவம் நடந்த பிறகுதான் நமக்கு சொல்லும். சோ சில சமயம் லேட்டா இருக்கலாம். அதனால 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதை மட்டும் தனியா யூஸ் பண்ணாதீங்க. வால்யூம், RSI மாதிரியான மத்த இண்டிகேட்டர்ஸோட சேர்த்து பார்க்கும்போது தான் உங்க முடிவு ரொம்ப துல்லியமா இருக்கும். சரி, இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க ஒரு பவர்ஃபுல் ஜிபிஎஸ் உங்க கையில கிடைச்சிருச்சு. சும்மா ஒரு தடவை உங்க சார்ட் ஓபன் பண்ணி ஒரு 50 இஎம்ஐ லைனை போட்டு பாருங்களேன். பிரைஸ் எப்படி அந்த லைனை மதிச்சு மேலேயும் கீழேயும் போகுதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். என்ன, உங்க அடுத்த ட்ரேட்ல இந்த ஜிபிஎஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்க ரெடியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.